அம்மா. குக்கர் ஒரு பக்கம் விசில் அடிக்க மிக்ஸி மறுபுறம் இறைந்து கொண்டிருந்தது. ஒரு கரண்டியை தாங்கியிலிருந்து உருவ முயல்களில் 4-5 கரண்டிகள் கீழே விழுந்து அபஸ்வரம் எழுப்பின. ஒரு நொடி நின்று அவற்றை எடுக்கலாமா என்று யோசித்துவிட்டு சட்டென திரும்பி அடுப்பிடம் ஓடுகிறாள் கலையரசி. அவள் கால்பட்டு கீழே விழுந்த கரண்டி ஒன்று காத்தாடிய சுற்றிப்படி ஃப்ரிட்ஜின் அடியில் பதுங்குகிறது. காலுக்கடியில் வெங்காயத்தூளும் கத்தரிக்காய் காம்பும் மிதிப்படுகின்றன. வெட்டி போட்ட அழுகல் தக்காளி துண்டொன்னும் பாதத்தை பிறட வைக்கு சற்று தடுமாறிவிட்டு சமாளித்து கிரைண்டரிடம் ஓடுகிறாள். பார்க்க பார்க்க பரிதாகம் மேலிடுகிறது காயத்ரிக்கு. காலை வேலை முடித்து டிஃபன் எடுத்து 3ம் 6ம் படிக்க 2 பிள்ளைகளை கிளப்பி கணவனை கிளப்பி காயத்திற்கு பத்தியம் ரெடி பண்ணி தானும் கிளம்பி வாயில் ஏதேனும் தட்டி கொண்டு 9க்குள் ஸ்கூட்டியில் ஏறி உட்கார்ந்தால்தான் அவள் 9:30 மணிக்கு அலுவலகத்திற்கு நேரத்தில் செல்ல முடியும். இடையில் வந்து நிற்கும் வேலைக்கார பெண்ணையும் பார்க்க வேண்டும். இந்த வேலைக்காரியை வேலை சொல்வது மாமியார் காயத்ரி பாணியில் மேய்ப்பது காயத்ரி வேலையாக தான் இருந்தது. ஆனால் சுத்தம் பார்க்கும் காயத்ரியால் 3 மாதத்துக்கு ஒருத்தி என மாற்ற வேண்டி வந்ததால் அந்த வேலையும் அவளிடமிருந்து பிடுங்கப்பட்டது. மெல்ல சமையலறைக்குள் எட்டி பார்த்த காயத்ரி, ஏம்மா கலை, நான் ஏதாவது பண்ணட்டுமா என்றாள். அடுப்பில் வதங்கி கொண்டிருந்த உருளையை கீழே இறக்கி வைத்துவிட்டு பால் குக்கரை அடுப்பில் ஏற்றி சுட வைத்து டிகாஷன் கலந்து அவளிடம் நீட்டி, இந்தாங்க அத்தை, காஃபி வராண்டல காத்தாட உட்காந்து குடிங்க என்றாள் கலையரசி. வெளியே போ என்று அர்த்தம் அதற்கு. அதனை உணர்ந்தும் கண்டு கொள்ளாமல் அடுப்பணையின் நுழைந்து காஃபியை கீழே வைத்துவிட்டு அருவாமனையை எடுத்து வைத்து ஓரமாய் வைத்திருந்த அவரைக்காயை நறுக்கத் தொடங்கினாள் காயத்ரி. கலையரசி மௌனமாக பார்த்துவிட்டு அடுப்பிடம் திரும்பி கொண்டாள். உரிக்க உரிக்க நார் வந்து கொண்டே இருந்தது. சைபூராவும் நாறு என்று புழும்பியபடி கையை உதற கைப்பட்டு அருகில் வைத்திருந்த குழம்பு சட்டி கவிழ்ந்தது. நொடியில் குழம்பு அத்தனையும் தரையில். என்ன பண்ணுறீங்க? கத்தினாள் கலையரசி. கிட்டத்தட்ட அலறினாள். வேகமாக வந்த மதிவாணன், என்னாச்சு கலை என்றான். பாருங்க உங்கள் அம்மாவை, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. காய் வெட்டி தரேன்னு குழம்பு பூராவும் கொட்டிட்டாங்க. இனி நான் திரும்ப குழம்பு வைக்கணும் புலம்பினாள். அம்மா நீங்கள் எழுந்துருங்க. காயத்ரியின் கையை பிடித்து எழுப்பினான் மதிவாணன். இல்லைப்பா, நானும் கொஞ்சம் உதவி பண்ணலான் தான். காயத்ரிக்கு குரல் தழுத்தழுத்தது. அம்மா, நீங்கள் சும்மா இருக்கிறது தான் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவி என கூறியபடி காயத்ரியை ஹாலில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்த்தி விட்டு உள்ளே செல்கிறான். உள்ளே, சரி சரி விடு, இன்னைக்கு குழம்பெல்லாம் வைக்க வேண்டாம், எல்லாருக்கும் தயிர் சாதமே போதும், தொட்டுக்க தான் உருளைக்கிழங்கு இருக்கே எனும் சத்தம் கேட்டது. வேலைக்காரி குழம்பை துடைத்து அள்ளி குப்பை கூடையில் போட்டாள். காஃபியை கொண்டு வந்து காயத்ரி கையில் கொடுத்த மதிவாணன், இதை குடிச்சிட்டு சும்மா இருங்கம்மா என்று விட்டு சென்றான். சும்மா இருங்க, சும்மா இருங்க முடியுமா அவளால்? காலை 5 மணிலிருந்து இரவு 10 மணி வரை 1 நிமிடம் சும்மா இருந்தவளா அவள்? பம்பரமாய் சுற்றி வந்தவள். அவள் திருமணமாகி மூத்த மருமகளாய் இந்த வீட்டுக்கு வந்தபோது பெரிய குடும்பம் இது. அவள் கணவன் சாமிநாதனுக்கு 2 தம்பி, 1 தங்கை. திருமணமான மறுநாள் அவள் மாமியார் அவள் கையில் கொடுத்த கரண்டி இப்போது அவள் மருமகள் கலையரசி 2வது பேரனை பெற்று தேறிய வரை அவள் கையிலே இருந்தது. பிறகு சுகர், பிரஷர் என சிறிது உபாதைகள் தலை காட்ட 1 வாரம் ஓய்வு எடுக்கும்படி மருமக கைக்கு போன கரண்டி மீண்டும் அவள் கைக்கு திரும்பவே இல்லை. செங்கோல் இருந்த மன்னனாளால் எப்போது தன் பதவி பறிபோயிற்று என்று இன்று வரை அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பிளாஸ்டிக் பந்தை சுவரில் எரிந்து விளையாண்டு கொண்டிருந்தான் பேரன். டே குளிக்க போடா கத்தினாள் கலையரசி. போரேம்மா. பந்தாட்டத்தை தொடர்ந்தான் பேரன். ராசா, அம்மாவுக்கு நேரமாகுது பாரு, போய் குளிடா செல்லம் என்றாள் காயத்ரி. யாரையோ சொல்வது போல் காதில் வாங்காமல் பந்தை வீசிக்கொண்டிருந்தான் அவன். தாழ்ந்த குரலில் ஏதோ முணுமுணுப்பு வேறு. அது தனக்கான வசவுதான் என உணர்ந்த காயத்ரிக்கு மனம் வலித்தது. காஃபி டம்ளரை உதட்டில் பொருத்தினாள். ஆறிப்போன காஃபி நாக்கு நுனியை தாண்ட மறுத்தது. இது என்ன செய்ய யோசித்தபடி கையில் இருந்த காஃபியை வெடித்த பொழுது
முழு வேகத்துடன் கையை தாக்கியது பந்து. காஃபி டம்ளர் கீழே விழுந்து காஃபி தரையில் பரவியது. உயிர் போகும் வலி. கையில் நரம்பெல்லாம் சுருண்டு கொள்ள கை மரத்து போனது. அம்மா குரல் கூட முனங்களாக தான் வந்தது காயத்ரிக்கு. சிறிது நேரம் திகைத்து நின்ற பேரன். நான் குளிக்க போறேன் ஓடிவிட்டான் பேரன். தரை துடைக்க தண்ணீர் வாளியுடன் வந்த வேலைக்காரி சிந்திய காஃபியை பார்த்ததும் காயத்ரியை முறைக்கிறாள். வாளிக்குள் மாப்பை அழுத்தியவள் தொப்பென்று சிந்திய காஃபியின் மீது போட்டு ராவா ஆரம்பித்தாள். கால்கள் வரை வந்த மாப்பை தவிர்க்க மெல்ல எழுந்து கொண்டாள் காயத்ரி. காலம் போன காலத்துல சும்மா இருக்காம நம்ம உயிரை வாங்குது கிளம். கேட்கட்டும் என்றே தெளிவாக முணுமுணுக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த காது அறகுறையாக கேட்பதுக்கு முழுவதும் கேட்காமலே போய்விடலாம். பெருமூச்சுடன் எண்ணிக்கொண்டாள் காயத்ரி. பின் வாசப்படியில் வந்து அமர்ந்தாள் காயத்ரி. கை இன்னும் விண்ணு விண்ணு என்று தெரித்தது. தோட்டத்தை பார்த்தாள். காய்ந்து போய் கிடந்தது. தண்ணீர் விடுவோம் என எழுந்து டியூபை தேடிய போது அம்மா மகனின் குரல். என்னப்பா? உள்ளே விரைந்தாள் மகன். அலுவலகத்திற்கு கிளம்பிய நிலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேம்மா, ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், சும்மா ஓய்வாக இருங்க என்றான். தலையாட்டினாள் காயத்ரி. பைக் புறப்பட்டது. தயிர் சாதத்தை மறுத்து அடப்பிடித்த பிள்ளைகளின் தலையில் 2 கொட்டு வைத்து அவர்களை ஆட்டோவிற்கு தள்ளிவிட்டு வந்த கலையரசி கணவனுக்கு கையாட்டிவிட்டு உள்ளே விரைந்தாள். தனது டிஃபனை கைப்பைக்குள் திணித்தபடி, அத்தை உங்கள் சாப்பாடு டேபிளில் எடுத்து வச்சுட்டேன், மாத்திரையும் பக்கத்திலேயே இருக்குது, சாப்பிட்டதும் மறக்காமல் போட்டுக்கங்க, அதான் இதை உருட்டாமல் சும்மா இருங்க என்றவள் திரும்பி வேலைக்காரையிடவும், வேலை முடிஞ்சதா, சடக்குன்னு வெளியேறு, எனக்கு நேரமாச்சு என்றாள். பின்வாசல் வழி வேலைக்காரி போனதும் பின்வாசலை பூட்டி சாவியை மறக்காமல் தன் கைப்பைக்குள் போட்டுக்கொண்டாள். 2 மாதம் முன்பு வரை பின்வாசல் சாவி ஆணியில்தான் தொங்கிக் கொண்டிருக்கும். ஒரு நாள் பின்வாசல் கதவு திறந்து வைத்தபடி கண் அயர்ந்து விட்டாள் காயத்ரி. எப்படியோ உள்ளே நுழைந்த நாயொன்று அடிப்படை வரை போய் ஒரு வழி பண்ணிவிட்டது. அதிலிருந்து இப்படி ஒரு ஏற்பாடு. நீ பூட்டிட்டா நான் விட்டுடுவேனா? ரகசிய புன்னகை ஒன்றுடன் மனதுக்குள் பெருமையாய் எண்ணிக்கொண்டாள் காயத்ரி. அத்தை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு எதையும் போட்டு உடைக்காம டிவியை பார்த்துக்கிட்டு சும்மா இருங்க, நான் வர 6 ஆயிடும். முன்வாசலையும் பூட்டியவள் ஸ்கூட்டியில் பறந்து விட்டாள். செய்வறியாது சிறிது நேரம் ஹால் சோஃபாவில் சாய்ந்திருந்தாள் காயத்ரி. வயிறு லேசாக குரல் கொடுக்க எழுந்து டேபிளுக்கு வந்தாள். அவளுக்கான கோதுமை கஞ்சி அழகாக ஹாட் பாக்ஸில் வைக்கப்பட்டிருந்தது. அதனை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கொண்டாள். ஸ்பூன் போட்டுக்கொண்டு ஹால் சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். டிவியை போட்டாள். ஒரு வாய் கஞ்சியை உறிஞ்சினாள். இதமான சூட்டோடு அளவோடு உப்போடு இருந்தது. பசி வேகத்தில் பாதி கிண்ணம் வேகமாக காலியானது. சேனல்களை ஒவ்வொன்றாய் மாற்றினாள். கலர் சேனல்களை வேகமாக மாற்றிவிட்டு கருப்பு வெள்ளையில் சிறிது நேரம் தங்கினாள். கஞ்சி ஆறிவிட்டிருந்தது. இப்போது அதில் உப்பு தூக்கலாக தெரிந்தது. தவிர்க்கவும் ஹாட் பாக்ஸை வைத்த ஒருவித வாட. சாதாரண சில்வர் டப்பாவில் வைக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறா என மருமகளே சிறிது குறைப்பட்டு கொண்டாள். அடுத்த ஸ்பூன் வாயில் வைத்தபோது உள்ளே போன பாதி கஞ்சியும் வெளியே வர ஓகரிக்க சட்டென எழுந்து மிஞ்சியதை சிங்கில் கொட்டி தண்ணீரை திறந்து விட்டாள். டேபிளில் இருந்த மாத்திரைகள் பயமுறுத்த அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியபடி மீண்டும் டிவி முன் அமர்ந்தாள். கருப்பு வெள்ளை போரடிக்க வேற சேனலை மாட்டினாள். ஐயையோ என ஒரு பெண் அடி வயிற்றிலிருந்து கத்தினாள். ஒரு சீரியலில் சற்றென பயந்து போனாள் காயத்ரி. தொடர்ந்து நாசமா போவ விளங்க மாட்ட என புனித வார்த்தைகளை உதிர்க்க தொடங்கினாள். சீரியல் பெண் படக்கென டிவியை ஆஃப் செய்தாள் காயத்ரி. இந்த துன்பத்துக்கு தான் டிவியே போடுறதில்லை என நோகாமல் தலையில் அடித்து கொண்டாள். மெல்ல எழுந்து வீட்டில் குறுக்கு நெடுக்கமாக நடக்கத் தொடங்கினான். வீட்டின் ஒவ்வொரு அறையும் நிதானமாக சுற்றி வந்தாள். திருமணம் முடிந்ததும் வந்த விளக்கேற்றிய பூஜை அறையை மாமியார் மேற்பார்வையில் முதலில் சமைத்த சமையல், பொரியாத கடுகை சுட்டி காட்டிய மாமியாரின் வார்த்தைகள் இன்னும் மூளையை பதிந்திருந்தன. அன்று ருசி பார்க்க வாயில் விட்டு கொண்ட குழம்பின் ருசி கூட இன்னும் நாக்கில் தங்கியிருக்கிறது. கணவனின் அரவணைப்பை அனுபவித்த படுக்கரை அதே சிலிர்ப்ப தேகம் இப்போதும் உளுந்தது.
காலச்சக்கரத்தை சுழன்றும் சக்தி அவளிடம் இருக்குமாயின் சக்கரத்தை சுழலவிட்டு திருமணம் முடிந்து மீண்டும் இந்த வீட்டினுள் வலது கால் வைக்கும் காலத்திற்கு போவாள். இளமை கால திரும்ப பெற அல்ல, கொல்லும் இத்தனிமையிலிருந்து விடுதலை பெற. எப்போதும் மாமனார், மாமியார், கணவர், குழந்தனார்கள், குடும்பம், விடுமுறையில் வருகை தரும் நாத்தனார், குடும்பம் என கலகலப்பாக இருந்தே பழகியவளுக்கு ஆள் அரவரமற்ற இத்தனிமை பெரும் கொடுமையாக இருந்தது. இப்படி என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் நிம்மதியாக போயிட்டீங்களே, என்னையும் கூடவே கூட்டிட்டு போகக்கூடாதா என கணவரின் படத்தின் முன் நின்று புலம்பினாள். கண்களை துடைத்து கொண்டு வீட்டின் முன்னரைக்கு வந்து பூட்டிய கதவை பிடித்தபடி சிறிது நேரம் வேடிக்கை பார்த்தாள். காம்பவுண்ட் சுவரை தாண்டி அக்கம் பக்கத்து பெண்கள் காய்கறிக்காரனிடம் பேரம் பேசி கொண்டிருந்தன. காது சிறிது மந்தமாகிவிட்டதால் அவர்களின் பேச்சு நிழல் படம் போல் தெரிந்தது. வீட்டின் பக்கவாட்டு வேப்ப மரத்தில் ஓடிய அணிலை சிறிது நேரம் வேடிக்கை பார்த்தாள். ஓரென்று காக்கைகள் கூட கரைந்து கொண்டிருந்தன. இன்று காலை காக்கைக்கு சாதம் வைக்கையிலே தினமும் சாதம் ஆக்கியவுடன் காக்கைக்கு தான் மருமகளிடம் கேட்டு வாங்கி கொண்டு போய் வைப்பாள். இது அவளது 35 ஆண்டு பழக்கம். மாமியார் தொடங்கி வைத்தது. இன்று நடந்த கலாட்டாவில் அது மறந்தே விட்டது. எதையோ இழந்தாள் போல் உழந்தாள் காயத்ரி. காய்கறிக்காரன் வியாபாரம் முடித்து போய்விட திரை இப்போது வெறிச்சிட்டது. வீட்டினுள் வந்தாள் காயத்ரி. பின்வாசலை அடைந்தாள். கதவுக்கு பெரிய பூட்டு போடப்பட்டிருந்தது. சாவியை கைப்பையில் பத்திரப்படுத்திய மருமகள் நினைவு வந்தது. சிரித்து கொண்டாள். அந்த பூட்டு அவள் மாமனார் வாங்கி போட்ட பூட்டு. அதற்கு 2 சாவி உண்டு என்பது கூட மகனுக்கும் மருமகளுக்கும் தெரியாது. தனது தலை அடிக்குள் வைத்திருந்த இன்னொரு சாவியை எடுத்து வந்து கதவை திறந்து வெளியே வந்தாள். வெளிக்காட்டு சுதந்திரமாய் காதியரை தழுவியது. ஆழ்ந்து அதனை சுவாசித்தாள். ஏதோ சாதனை செய்த திருப்தி காயத்ரிக்கு வெளியே வந்ததில். ஏதோ விடுதலையான கைதியின் மனநிலை ஒரு நிடம் ஏ என்று கைத்தட்டி சிறு குழந்தை போய் குதிக்க வேண்டும் போல் தோன்றியது. மெல்ல தோட்டத்தில் நடக்கத் தொடங்கினாள். சுற்றியுள்ள வீடுகள் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுகளாக மாறி வரும்போது அவள் மகன் மதிவாணன் மட்டும் தனி வீடு விஷயத்தில் உறுதியாக இருந்தான். கலையரசியும் அவனுக்கு குறைந்தபட்சம் இந்த விஷயத்தில் ஒத்துப்போவதால் இந்த வீடு தப்பி பிழைத்து கொண்டிருந்தது. இல்லையானால் இப்படி காலார வெளியே உழுவுவது ஏது? பலவாறு எண்ணியபடி நடந்த காயத்ரியின் கால்களை சருகுகள் உறுத்தியது. நின்று சுத்தி பார்த்த நிறைய சருகுகள் சேர்ந்து விட்டிருந்தன. விளக்கமாறை தேடினாள். அந்த மூலையில் கிடந்தது. அது எடுத்து வந்து குப்பையை கூட்டத் தொடங்கினாள். மகனோ மருமகளோ திட்டட்டும். அதற்காக அவர்கள் கூறிய போல் சும்மாவே இருக்க முடியாது. சிறிது பெருக்கவும் மூச்சு வாங்க தொடங்கியது. வாசல் முன்பு மட்டும் தூத்த அள்ளி குப்பையை ஓரமாக கொட்டினாள். வறண்டிருந்த செடிகளுக்கு டியூப் வைத்து நீர் ஊற்றினாள். இந்த வேலையெல்லாம் எப்படி செஞ்சீங்க? எப்படி பின்னா வந்தீங்க என்று மருமகள் கேட்டாள். ஒரு நிமிடம் யோசித்தவள் கேட்டாள். சாவியை சொல்லிவிட வேண்டும். கேட்டாள். அதனை தரக்கூடாது என எண்ணிக்கொண்டாள். மறக்காமல் பின்கதவை பூட்டி கொண்டு உள்ளே வந்தாள். வேலை பார்த்தாலோ என்னவோ சிறிது பசித்தது. மேஜையில் இருந்தவற்றை ஆராய்ந்து சோறும் தயிரும் விட்டு கொண்டாள். தயிர் புளித்தது. உருளைக்கிழங்கு உப்பின்று சப்புன்னு இருந்தது. துளி ஊறுகாய் இருந்தா உள்ளே தள்ளி விடலாம். ஆனால் காயத்ரிக்கு ஊறுகாய் ஆகாதென்று. மதிவானுக்கு வேலைக்கு வகை வகையாக வேணும். எப்படி தான் இதெல்லாம் சாப்பிட்றானோ? பெருமூச்சுடன் 4 வாய் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாள். தட்டை போட்டுவிட்டு கை கழுவியலுக்கு இப்போது மாத்திரை போட எண்ணம் வரவில்லை. ஒரு நாள் போடாட்டு என்ன என சமாதானப்படுத்தி கொண்டாள். காலையில் ஃப்ரிட்ஜு கடையில் விழுந்த கரண்டு நினைவு வந்தது. கண்டிப்பாக வேலைக்காரி எடுத்திருக்க மாட்டாள். அவர் விளக்கமாறு ஃப்ரிட்ஜை சுற்றி சுற்றி வரும். அடியில் போகாது. கஷ்டப்பட்டு குனிந்து அதனை எடுக்க முயன்றாள். கை எட்டவில்லை. விளக்கமாறை விட்டு அதை தொட்டு வெளியே தள்ளினாள். வெளியே வந்த கரண்டியை எடுத்து கழுவ போட்டாள். கலையரசியோ வேலைக்காரியோ எடுத்திருந்தால் அப்படியே கரண்டி ஸ்டாண்டில் தொங்க விட்டிருப்பார். அடியில் எத்தனை தூசுகள் சீ என எண்ணிக்கொண்டாள். நல்ல வேலை செய்தோம். தன்னைத்தானே தட்டி கொண்டாள். ஹாலுக்கு வந்தாள். டிவியை பார்த்தால் பயமாக இருந்தது. என்ன செய்யலாம்? கண்களை சுழற்றினாள். அலமாரியில் அடுக்கியிருந்த புத்தகங்களை கண்ணில் பட்டன. ரொம்ப நாளாச்சை வாசித்து ஆவலுடன் புத்தகங்களை நெருங்கினாள். ஒவ்வொன்றாய் கலைத்தாள். பொன்னியின் செல்வன் கண்ணில் பட்டது. எல்லாவற்றையும் இன்றே முடிப்பது போல் 5 பாகத்தையும் தேடி எடுத்தாள். இதற்குள் அலமாரி முழுவதுமாக கலைந்து போனது.
மதிவாணன் திட்டுவானோ? ஒரு நொடி யோசித்தாள். திட்டினால் எனக்கு பொழுது போகல, அதனால புத்தகம் படிக்க எடுத்தேன். களைஞ்சிருந்தா எடுத்து அடுக்கி வச்சுக்கோ சொல்லிடுவேன். தனக்கு தானே சொல்லி கொண்டாள். புத்தகத்தை திறந்தால் எழுத்துக்க ரெட்டை ரெட்டையாக தெரிந்தது. லென்ஸ் பவர் போய் வேறு கண்ணாடி போன வாரம்தான் மாற்றியிருந்தாள். ஆனால் அந்த கண்ணாடி போட்டதும் தலைவலி வந்ததால் பழையதையே உபயோகிக்கும்படி அடுத்த வாரம் செக்கப் பண்ணி அழைத்து போவதாகும் மணிவாணன் கூறியிருந்தான். மிக கஷ்டப்பட்டு 2 பக்கம் வாசித்தாள். நெற்றி பொட்டு வலிக்கத் தொடங்கியது. ஆயாசத்துடன் அந்த புத்தகங்களை அலமாரியிலே திணித்தாள். மீண்டும் வாசல் படி வந்தாள். பள்ளி விட்டு குழந்தைகள் நடமாட்டத் தொடங்கியது. காயத்ரியின் பேரனுங்கன் பள்ளியிலிருந்து டியூஷன் போய் விடுவார்கள். மதிவாணன் 7 மணிக்கு வரும்போது உடன் அழைத்து வருவான். கலையரசி 6 மணிக்கு வந்து விடுவாள். வீட்டினுள் செய்து வைத்துள்ள குளறுபடிகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம்? நேரமாக இந்த பயம் அதிகரித்தது. சும்மா இரு சும்மா இருன்னு மாற்றி மாற்றிட்டு சொல்லிட்டு போகிறாங்களே, சும்மா இருக்காம போனோமா மனதுக்குள் புலம்பினாள். வீட்டினுள் திரும்ப வரும்போது காலில் ஏதோ பிசுபிசுவென ஒட்டியது. குனிந்து பார்த்தபோது காலையில் பேரன் தட்டிவிட்ட காஃபியை வேலைக்காரி இந்த லட்சணத்தில் துடைத்து உள்ளாள் என தெரிந்தது. இவ்வளோ நேரம் எப்படி கவனிக்காம விட்டோம் என எண்ணியபடி யோசனையுடன் நின்றாள். உடனே உள்ளே சென்று அரவாளி தண்ணீரை சுமக்க முடியாமல் எடுத்து வந்து குனிந்து துடைக்க தொடங்கினாள் காயத்ரி. சும்மா இருங்க என ஒலித்த குரல்களை அலட்சியப்படுத்தினாள். திடுமென அழைப்பு மணி ஒலித்தது. சற்றென திடுக்கிட்டவள் எழுந்து வாசலுக்கு சென்று பார்த்தாள். மதிவாணனை தேடி வந்த ஆட்கள் 7 மணிக்கு மேல் வருமாறு கூறிவிட்டு உள்ளே வந்தார். 7 மணிக்கு வரும் மகனிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என மனதினுள் பயந்தபடியே உள்ளே வந்த காயத்ரி தரையில் தடவி வைத்திருந்த தண்ணீரில் கால்கள் வலிக்கு கீழே உள்ள நீட்டிக்கொண்டிருந்த சோஃபா முனை மண்டையை வலுவாக பதம் பார்க்க தனது வாழ்வின் கடைசி வினாடிகளை எண்ணியபடி, அப்பாடி, இனி மகனுக்கும் மருமகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்ற நிம்மதியுடன் வேறு உலகுக்கு பயணமானாள் காயத்ரி. வெள்ளை மார்போனை நிதானமாக சிவக்க துவங்கியது. இனி அவள் சும்மாவா இருப்பாள்? இளமை கொளிக்கும் முத்த சிலிர்ப்பையும் சமைத்த கை விரல் ரேகையும் பிள்ளைவாள் எச்சில் வாசத்தையும் இந்த மாத்திரைகளோடு சேர்த்து விழுங்கி கொண்டிருக்கிறேன். காகங்களும் அணில்களும் நிரந்தனாய் இருக்கின்றன. பகல் பொழுதுகள் என்றோ ஒரு நாள் என் கணவரிடம் வாங்கிய மானிப்படி அடி முத்தத்தால் இரவினை தள்ள முடியும். என்னால் அக்கம் பக்கமும் டிவியும் பேப்பரும் கடிகாரமும் வெயிலும் இணைந்த பகலை தள்ளவே முடிவதில்லை. அடுத்து ஒரு ஜென்ம இருப்பின் பிரார்த்திக்கிறேன். குறுகிய பகலும் நீண்ட இரவுமாய் பொழுதுகள் அமைய